ராஜா ப்ரோ அழுவாதீங்க, நீங்களும் ஒரு ஆலமரத்தை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைங்க, மரம் நட்டு வைங்க. நான்லாம் நேற்றுலாம் எங்கள் வீட்டுக்கு வெளியே மடக்கு கட்டில் போட்டு வெளியே தான் தூங்கினேன். ஒரு நாள் அப்படி தூங்கினதில்லை, அசந்து தூங்கினேன். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் என்னையவே மறந்து அப்படி ஒரு தூக்கம் தூங்கினேன். ரொம்ப நாள் ஆச்சு அப்படி தூங்கி. கண்ணாயம் வாலிபலிஞ்சு இப்போது ஆலமரம் வைக்கலாமா? நான் எடுத்துக்காரங்க சண்டைக்கு வருவாங்களே. ஏன் நான் உங்கள் வீடு சொந்த வீடுக்கு இருந்தால் ஒரு ஓரமாக வச்சு விடுங்க. நான் இவ்வளோ பெரிய மரம், இதில் எத்தனை விழுதுகள், எத்தனை ஒரு மரத்தில் எத்தனையா இல்லை ஒவ்வொரு பக்கத்தில் மரம் இருந்துச்சான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரே ஒரு வேப்ப மரம், அரச மரம், வேப்ப மரம், அரச மரம். கரண்ட் வந்துச்சான்னு கேட்கலாமா? தெரியலையே. நான்லாம் இந்த மாதிரி சின்ன வயசில் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததில்லை, உட்காந்ததில்லை. பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருக்குது. நானும் இந்த மாதிரி இடம்லாம் சின்ன வயசில் வளரும் போது இப்படிலாம் பார்த்ததே இல்லை. இது ஆலமரம் சிஸ்டர், அரச மரம் இல்லை. அரசமும் வேப்ப மரமும் சேர்ந்து ஸ்பெஷல். இங்கே பாருங்க, அரச மரம் தானே இது. அரச மரமா? இது நிறைய இது இருக்கே. இதில் 2-3 மரம் இருக்குது இதுக்குள்ளேயே. பெரிய மரம் ஒன்று, சின்ன மரம் ஒன்று, அப்படி 2-3 மரம் இருக்குங்க. வேப்ப மரம், அப்புறமா இன்னும் ஏதோ ஒரு மரம்லாம் இருக்கு. கார்த்திக் பி ஹாய். ஒரு நிமிஷம். கரண்ட் இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? கார்த்தி சாப்பிட்டியாவா? யாரப்பா நீ என்னையும் வாப்போன்னு பேசுற? அரசமரத்தில் விழுது வரவே வராது. ஓ, விழுது வராதா? இப்போ இது என்னன்னு தெரியலையே. எப்பா அப்பா தூக்கம் வருது.